சஞ்சீவ் கொடுத்த அந்த திருமதி செல்வம் கேரக்டர் நான் பண்ணியிருக்க முடியாதான்னு டேரக்டர் கேட்டேன். இந்த கேரக்டர் செட் ஆகுது, ஏன்னா நீ வெள்ளையாக இருக்க, இன்னும் வந்து நீ ரொம்ப ஏழையான பையனா உன்னை காட்டினா ஒத்துக்க மாட்டாங்க மக்கள் அப்படின்னு. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன், ஏன்டா வந்து வெள்ளையாக போகிறேன். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology, admissions open. ஸ்ரீக்கு முன்னாடி நான் லீட் ரோல்ஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ அது வந்து எனக்கு இதுவரையும் வந்து அந்த ஒரு ஏன் இவங்கெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ஏன் வரல. சென்னை 28 எனக்கு சான்ஸ் வந்துருக்கணும், ஏன்னா நான் பேசுகிற டைலாக்லாம் படத்தில் வந்துருக்கு. மச்சி எப்படி போட்டாலும் அடிக்கிறேன், நான் என்ன பண்ணுறதுனா இதெல்லாம் நான் பேசுகிற டைலாக்ஸ் படத்துக்கு வரும்போது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சின்ன வருத்தம் இருந்தது மனசில். ஒருத்தவங்களோட இறப்புக்கு வந்து ப்ளேம் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தேர் இஸ் பெயின் சம்திங் இன் லைஃப். ஏன்னா சீக்ரெட்ஸ் ஆர் மென்ட் டு பி சீக்ரெட்ஸ். அதை பேசணும்னா இட் வில் நாட் பி அ சீக்ரெட். ஐ ஸ்டார்டட் ட்ரிங்கிங் ஆஃப்டர் தட் ஒன்லி. ஸோ வந்து குடிக்காரங்க வந்து நான் நிறைய விஷயம் நான் ஃபோன் பண்ணி பேசல, வர வச்சு வீட்டுக்கார வச்சு இப்படிலாம் நடந்ததுடா, இது ஏன்டா எனக்கு மட்டும் நடந்தது. குழந்தை இருக்கா குழந்தை இல்லை, இந்த மாதிரி ஒரு காமெண்ட்ஸோ இல்லை கண்டென்ட்டோ வந்து இல்லை. எனக்கு குழந்தை நான் வந்து பிராமணனாக போகிறேன், ஆனால் வந்து நான் சந்தியா வந்து நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. இன்ஃபேக்ட் நான் பூணுலேயே போட்டுக்க மாட்டேன். ஸோ வெறும் ஒரு 3000 ரூபா வாடகை ஒரு வீடு, ஒர்க்கு கிடையாது. ஒரு வருஷம் வந்துட்டு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்னாலும் என் ஒய்ஃப் காலத்து தரும். 27 இயர்ஸாக இருக்கீங்க நீங்கள் இண்டஸ்ட்ரியில். பட் இன்றைக்குமே வந்து ஒரு சினிமாவில் உங்கள் கூட இருந்தவங்க எஸ்கேஆ இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி ஸ்ரீ அவர்களாக இருக்கட்டும், சஞ்சீவ் அவர்களாக இருக்கட்டும், தீபக் அவர்களா, எல்லாருக்குமே வந்து ஒரு தனியான ஒரு லீட் ரோல் பண்ணுற மாதிரியோ அவங்களுக்கான ஒரு அடையாளமோ அது எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடம் வரலையோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கா? எனக்கு அந்த மாதிரி தாட் வந்ததில்லை. ஏன்னா சஞ்சீவுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஸ்ரீக்கு முன்னாடி நான் லீட் ரோல்ஸ் பண்ணிட்டேன் நான். எனக்கு எப்படின்னா வந்து எது வந்தாலும் தட் கேரக்டர் ஸ்பீக்ஸ். ஸோ லெட் இட் பி அ நெகட்டிவ் ரோல் ஆர் பாசிட்டிவ் ரோல், வாட் எவர் ரோல் இட் இஸ், தட் கேரக்டர் ஒன்லி ஸ்பீக்ஸ். நாங்கள் வந்த காலகட்டங்களில் வந்து அந்த கதாபாத்திரம் மட்டும் தான் பேச விடுது. இவர் கதையின் கதாநாயகன் தான், கதாநாயகன் யாரும் கொடுக்கணும், எல்லாம் ஹீரோ கிட்ட டேய் போடா வேலையை போடுறான்னு நான். ஸோ அந்த ஹீரோ அப்படின்னா நான் அப்படி நிற்க மாட்டேன். நான் இந்த கதையில் ஒரு கதாபாத்திரம், நான் அதை பண்ணிட்டு போயிடுவேன் தான். ஸோ அது வந்து எனக்கு இதுவரையும் வந்து அந்த ஒரு ஏன் இவங்கெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ஏன் வரல, நான் ஏன் பண்ணல, அந்த மாதிரி ஃபீலிங்லாம் இருந்தது. ஒரே ஒரு தடவை தான் நான் கேட்டேன், ஒரே ஒரு சஞ்சீவ் கொடுத்த அந்த திருமதி செல்வம் கேரக்டர் நான் பண்ணியிருக்க முடியாதான்னு டேரக்டர் கேட்டேன் டேரக்டர். சரி அந்த கேரக்டர் நான் ஏன் சார் பண்ணியிருக்க முடியாதுன்னு கேட்டேன். இல்லை இது உனக்கு வந்து உன்னோட பாடி லாங்குவேஜ் உன்னோட விஷயத்துக்குலாம் வந்து இந்த கேரக்டர் செட் ஆகுது, ஏன்னா நீ வெள்ளையாக இருக்க, இன்னும் வந்து நீ ரொம்ப ஏழையான பையனா உன்னை காட்டினா ஒத்துக்க மாட்டாங்க மக்கள் அப்படின்னு. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன், ஏன்டா வந்து வெள்ளையாக பிறந்தேன், கொஞ்சம் மாடர்னாக பிறந்தேன்னா நான் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிப்பேன். அந்த காலகட்டங்களும் இருந்திருக்கு. ஸோ எனக்கு கிரட்ஜஸ்ஸு பொறாமை அப்படிலாம் இதுவரை யார் கூடயும் இருந்ததில்லை. ஈகோ எங்கேயாவது ஏன்னா ஒரு சான்சஸ் நமக்கு கேட்கறதுக்கோ இல்லை, ஏன்னா இப்போ சில இடத்து இப்போ ஒரு இது தாட் இருக்கும்ல சார், ஏன்னா உங்க கூட இருந்து அவங்களும் லீட் ரோல் பண்றாங்க, மேபி நீங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணி பண்ணலாம், ஆனால் இவருக்கு ஈகோ இருக்குமோ, அந்த ஒரு கிளாஷ் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குமோ? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓப்பனாக பேசுவோங்க. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா நான், சஞ்சீவ், தீபக், கமலேஷ், அப்புறம் கோகுல், நாங்களாம் ஒரு கேங் இருந்தோம். நாங்களாம் எப்படின்னா வந்துட்டு இப்போ எனக்கு கால் வந்துட்டு வச்சுங்களேன், கால் வந்து அடுத்து நான் 4-5 பேருக்கு கால் பண்ணிட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி வச்சு இந்த கம்பெனிலேருந்து கால் வந்திருக்கு, நான் இந்த சம்பளம் பேசியிருக்கேன், இந்த கேட்டுக்க இந்த சம்பளம் பேசியிருக்கேன், உங்களுக்கு கால் வரும், கால் வந்துச்சுன்னா இந்த சம்பளம் நான் பேசியிருக்கேன், இதை தாண்டி எக்ஸஸாக வந்ததுன்னா ஒத்துக்கோ, இல்லை இதே சம்பளம் பேசினா அது நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இப்படி பேசி நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம்டா. அதாவது வந்து இது ஒரு சுயநலமும் இருக்குது. என்னென்னா எங்களை தாண்டி இந்த கேரக்டர் யாருக்கும் போயிடக்கூடாது, எங்கள் குரூப்பை தாண்டி வேறு யாருக்கும் போயிடக்கூடாது. இதில் ஒரு சுயநலமும் இருந்தது. அந்த சுயநலம் தாண்டி வேறு எதுவுமே இருந்தது கிடையாது. இட் ஆல் ஆன் குட் நோட்ஸ் ஒன்லி. நம்ம நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு. ஒரு ஆர்டிஸ்ட் கேரக்டர் தான் அதில் இம்பார்ட்டன்ட், நமக்கு என்ன கேரக்டர் கிடைக்குதோ அது நல்லா பண்ணணும்னு. பட் இப்போ ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்ன்ற வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டேக் கொடுக்கும்போது அது சினிமாவுக்கு போகிறதுக்கு ஒரு தடையாக இருக்குன்னு தோணிருக்கீங்களா? சினிமாவுக்கு போகிறது ஆக்சுவலி வந்து என்ன, சினிமா அப்படின்போது நானும் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன், படங்கள் ஒரு 13 படங்கள் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா வந்து இவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் ஸ்மால் ஸ்க்ரீனில், இவர் எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த கேரக்டர் வச்சு தான் இவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களே தவிர இவர் இந்த கேரக்டரை பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது தவிர அதை தாண்டி வந்து இவன் வேண்டாம் இவன் வேணுன்றது என்றைக்குமே அவங்க டிசைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கேரக்டரை அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம படத்துக்கு அது ஒரு மைனஸாக போவோமே, அது மட்டும் தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ இப்போ இதுக்காக வந்து நம்ம சீல் ஒரு 2-3 வருஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் போனால் அப்புறம் குடும்பம் என்னதான். ஸோ அதனால் சரி ஓகே, நீங்கள் அந்த பக்கத்தில் போங்க, நாங்கள் இந்த பக்கம். பட் ஸ்டில் ஐ எம் ஆல்சோ ட்ரைங் அவுட் ஃபார் சினிமாஸ். பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஒரு டைம் வரும், அதுக்கும் ஒரு டைம் வரும். அண்ட் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டுன்னு தெரியும். ஸோ கோட் படத்தில் வந்து நீங்கள் ஏன் சார் அந்த ஒரு படத்தில் உங்களுக்கான அந்த ஒரு சான்ஸ் வந்து இல்லை? அப்படி பார்க்க போனால் சென்னை 28 எனக்கு சான்ஸ் வந்துருக்கணும், ஏன்னா நான் பேசுகிற டைலாக்லாம் படத்தில் வந்துருக்கு. அப்படியா? ஆமாம். எந்த டைலாக்லாம்? எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க அப்படின்ற டைலாக் நான் பேசிடுவேன். நாங்கள் வி ஹேவ் அ கிரிக்கெட் டீம், ஸோ ஸ்டார் மேவிக்ஸ் கிரிக்கெட் டீம் வச்சுருந்தோம். அதில் வந்து ஒரு வெங்கட் பிரபு,
அப்புறம் நம்ம எஸ்பிபி சரண் இவங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, பிரேம் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, ரிங்கு இருந்திருக்காப்புல இல்லை, அந்த ஹைட் பிரேம் இருந்திருக்காப்புல, எவ்ரிபடி வாஸ் தேர். அப்போ நாங்கள் விளையாடும் போதெல்லாம் ஒரு ராயபுரம் பசங்க தான் வந்து விளையாடினாங்க. இட் வாஸ் இது சேரிட்டி மேட்ச் மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ சேரிட்டி மேட்ச் ஜாலியாக போட்டுருந்தோம். போட்டால் ஒரு பையன் அடிச்சுட்டே இருந்தான். ஃபஸ்ட்டு ஸ்மெல் போட்டால் கரெக்டாக போட்டேன், செகண்ட் ஸ்மெல் போட வந்தால் எப்படி போட்டாலும் அடித்தான். மச்சி எப்படி போட்டாலும் அடிக்கிறான், நான் என்ன பண்ணுறதுண்ணா, எப்படியா போடுறா கண்டென்ட் பண்ண இது பண்ணுறாண்ணா, சரிடா ட்ரை பண்ணுறாண்ணா, எப்படி போட்டாலும் அடிக்கிறான், போட்டாச்சா என்னடா எப்படி போட்டாலும் அடிக்கிறேன் போடா அப்படி. இதெல்லாம் நான் பேசுகிற டைலாக்ஸ் படத்துக்கு வரும்போது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சின்ன வருத்தம் இருந்தது மனசில், என்ன யூஸ் பண்ணியிருக்கலாமோன்ட்டு, யூஸ் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி பெருசாக கஷ்டமும் கிடையாது. சரி ஓகே ஆனாலும் இருப்பா அப்படின்னு விட்டுருது. பட் எப்பயாவது நீங்க ஓகே நெக்ஸ்ட் படம் என்ன ஃப்ரெண்டு தானே, ஆப்வியஸ்லி அது கேஷுவலாக தான் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் படத்துல இந்த கேரக்டர் நான் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே பண்ணலாமே அந்த மாதிரி எப்பயாவது கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? வெங்கட் பிரபுட்ட ஒரு 3 தடவை பேசுங்க இதை பற்றி. I said I'll surely let you know when the opportunity comes to you. I said okay right, thank you அப்படின்னு. இதுக்கப்புறம் கொடுக்காதது அவர் இஷ்டம். நான் போய்ட்டு சட்டையை பூசிட்டு எனக்கு குர்றா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே உனக்கு எப்போ தோணுதோ தேவுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தாங்கன்னு தோணுதோ அன்றைக்கி எனக்கு கூப்பிட்டு such a positive person sir you are, like on a very conscious ஆ இருக்கீங்க. that I don't know, நீங்க கான்ஷியஸை தாண்டி உங்களோட உள்ளில இருந்தே it is telling like எப்படியா இருந்தாலும் I will answer in everything in a positive note அப்படின்றதா. It is not that, because I've had a lot of negativity in my life, lots of negativities in my life. Late years only I started to think positively and bring my life into positivity. So I had so much of negativity. So இதெல்லாம் தாண்டி இனிமேல் வந்து நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சி வந்தது தான் இந்த மாற்றங்கள் எனக்குள்ளே வந்தது. ஸோ இந்த மாற்றங்களோடு நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த பாசிட்டிவ் நோட்டோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் நெகட்டிவிட்டின்னு சொல்லும் போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நம்ம பண்ணாத தப்புக்கோ இல்லை நமக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லாத நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நெகட்டிவிட்டிஸ் எங்களுக்குமே இன்றைக்குமே தேவ் சார் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் ஏன்னா எங்களுக்கு தெரியும். நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறோம் ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு காண்டாக்ட் பண்ணும்போதும் இப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கு இப்படி ஒரு பிளாக் மார்க்ன்ற சில விஷயங்கள் இருக்குது. சில பேரோட இன்றைக்குமே நம்ம சும்மா யூடியூப்பில் நார்மலாக சர்ச் பண்ணும்போது ஒருத்தவங்களோட இறப்புக்கு வந்து ப்ளேம் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேனுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும்போது அந்த விஷயத்த வந்துட்டு இப்போ அவரோ இவங்களோ பேசுனாங்கன்னா அதை வந்து மிகைப்படுத்தி தான் பேசுவாங்களே தவிர உண்மையான காரணத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு தான் தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க இல்லை இப்போ நான் சொன்னால் அதை நம்ப மாட்டாங்க, நான் சொன்னால் அதை போடவும் மாட்டாங்க. ஸோ இது சொல்லி என்ன பிரயோஜனம், எனக்கு ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது. இறந்தவங்க இறந்துட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் வந்து அது நான் எதுவுமே பண்ண முடியாது, அவங்களை திருப்பி வர வைக்க முடியாதுனால. நீ வந்து இது சொல்லிட்டு போன்னு சொல்ல முடியாதுனால முடிஞ்சு போச்சு, அது லைஃப் முடிஞ்சு போச்சு. அவங்க லைஃப் அவங்க தெரியிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதை பற்றி நான் விமர்சிக்கிறதுக்கோ சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. என்னோடய தாட்ஸ், என்னோடய வலி எல்லாமே எனக்குள்ளேயே இருக்கட்டும். இதை நான் வந்து வெளியில் பேச வேண்டாம், பேசக்கூடாது, பேசினா தப்பாக போகும் அப்படின்னு நான் எனக்குள்ளேயே வச்சுருக்கேன். தேர் இஸ் பெயின் சம்திங் இன் லைஃப். ஏன்னா சீக்ரெட்ஸ் ஆர் மென்ட் டு பி சீக்ரெட்ஸ். அதை பேசணும்னா இட் வில் நாட் பி அ சீக்ரெட். சீக்ரெட் இஸ் மென்ட் டு பி சீக்ரெட், லெட் இட் பி அ சீக்ரெட் டு மீ மை செல்ஃப். அப்படியே வச்சுருக்கோம், அவ்வளோதான். பட் லைக் மேபி ஐ திங்க் as maturity and experiences comes உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் மோர் பவர் இப்போ வந்திருக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் வந்திருக்கேன். ஓகே, அந்த பீரியட்லேருந்து அப்படி தான் வந்திருக்கேன். ஏன்னா வந்து அதை தாண்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வெளியில் வந்து நிரபராதின்னு வெளில வரும்போது கூட லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்க் மீ, இல்லை நீங்கள் ஏன் வந்து டெஃபமேஷன் கேஸ் போடக்கூடாது போடுறது. நான் சொன்னேன் முடிஞ்சுது, இது போடுறதுனால வரப்போகிறது இல்லை, அவங்க முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் பேசி என்ன பண்ண போகிறேன், வேண்டாம், நடந்ததே இருக்கு, முடிச்சிடும். ஏன்னா இப்போ நான் பேசினா அதில் எவ்வளோ உண்மை நான் பேசுன்னு உங்களுக்கு தெரியாது, நான் எவ்வளோ பொய் பேசுகிறேன், அந்த பொய் எவ்வளோன்னு தான் நீங்கள் கண்டுபிடிக்க பார்ப்பீங்க. ஸோ நான் பேசி என்னை பொறுத்து அது உண்மை தான், அது உனக்கு பொய்யா இருக்கலாம். ஸோ நான் வந்து உன் மண்டக்குள்ள உட்காந்து அது உண்மை என்னெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியே வச்சுக்கோ, நான் அப்படியே வச்சுக்கோ, விட்டுருவோம் அப்படின்னு. we know you sir, that's all. I know myself, that's the best thing. yeah best I know myself, அவ்வளோதான். exactly. இது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இது என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க இந்த விஷயத்தை. இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கிட்ட வந்துட்டு ஏடா அப்படி ஆச்சு இது வரைக்கும் கேட்டது கிடையாது. I think they know you because they know in and out of me. ஸோ சில நேரங்களில் நான் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் ட்ரிங்கிங் ஆஃப்டர் தட் ஒன்லி. ஸோ வந்து குடிக்காரங்க வந்து நான் நிறைய விஷயம் நான் ஃபோன் பண்ணி பேசல, வர வச்சு வீட்டுக்கு வர வச்சு இப்படிலாம் நடந்ததுடா, இது ஏன்டா எனக்கு மட்டும் நடந்தது, சரி விட்டுறா, நடந்துச்சு முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே அதை பேசி நீ குடிச்சு என்ன ஆக போகிற, யூஆர் ஸ்பாயிலிங் யுவர் லைஃப், டோன்ட் டூ தட். குடி வேணான்னு சொல்லு, ஆனால் வந்து கொஞ்சமாக குடி, ரிலாக்ஸேஷனுக்காக குடி, இதை நினச்சி குடிக்காது, நினச்சி குடிச்சா அடுத்த வாழ்க்கை உனக்கு இல்லை, முடிஞ்சு போடு, இதோட ஒழிவா, நீ செத்துருவா, நீ செத்துட்டேன்னா உன் ஃபேமிலி என்ன ஆகிறது. yeah சரி ஓகே ரைட், பரவாயில்ல. you have a beautiful wife, beautiful family sir. So I think இதுக்காக நீங்க குடிக்கிறதோ இல்லை இதுக்காக பண்ணுறதோங்கிறது அப்போ என்னென்னா சி ஃபேமிலின்னு போது என்னென்னா சி இப்போ நீங்களும் நானும் இருந்துன்னு வச்சுங்களேன், யூஆர் ஆல்சோ ஃபேமிலி, பட் யூ ஆர் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் மதர், ஐம் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் மதர். நம்ம 2 பேர் எங்கே ஜெல்லாகும், இப்போ தாட்ஸ் ஆர் தி சேம், எல்லாத்தையும் ஜெல்லாக மாட்டோம், தாட்ஸ் எல்லாருக்குமே சேமாக இருக்காது, நிறைய டிஃபர் ஆகும். ஸோ டிஃபர் ஆகும்போது வி ஹேவ் டு
கிவ் அண்ட் டேக் இட், அவ்வளோதான், அதுவுமே கிடையாது. சார் உங்களோட ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு கியூரியஸாக நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா ஃபேமிலி. வைஃபை பற்றி அவ்வளோ பேச மாட்டீங்க, சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் போடுறதோ இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு சீக்ரெட்டாகவே இருக்கே சார், அது ஏன் அவ்வளோ ரிவீல் பண்ண அப்படி மாட்டீங்க? இல்லை, அவங்க வந்து ஆக்சுவலி வாட் திங்ஸ் இஸ் அது உங்களோட ஜாப். ஸோ நீங்கள் அந்த ஜாபில் வந்துட்டு என்னை இன்க்ளூட் பண்ணுறதுல பிரோஜனம் கிடையாது. பிகாஸ் ஐம் டோட்லி அவே ஃப்ரம் தட். ஸோ நான் அப்படி இருக்கும்போது வந்து என்ன நீங்கள் எதுக்கு உங்கள் ஜாபில் இன்க்ளூட் பண்ணுறீங்க? வேண்டாம். இன்னொரு விஷயம் வந்து அவங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறது கூட வந்து வாமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வாமா ஃபோட்டோ எடுக்கலாம், அப்படி தான் ஃபோட்டோ எடுத்துக்கணும் தவிர மற்றபடி கேஷுவலாக 2 பேர் ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்க மாட்டீங்க? ஃபோட்டோஸ் கூட என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மூடு வந்து ஒரு நாள் வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்வாங்க. அப்படி மற்றபடி ஃபோட்டோஸ் கூட ஜாஸ்தி நாங்கள் எடுத்துக்கிறது கிடையாது. இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஷீ லைக்ஸ் ஆர் ஷீ டசன்ட் லைக் இண்டஸ்ட்ரின்றது எனக்கு பெருசாக தெரியாது. பட் ஷீ லவ்ஸ் மை பாப்புலாரிட்டி, மை செலிபிரிட்டின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க, ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆனால் இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு ஷோக்கு வர்றதா இருக்கட்டும், இல்லைன்னா சும்மா ஒரு ரீல்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டதும் இல்லை? நான் கேட்டிருக்கேன், அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க. இப்போ உங்களுக்காக பண்ணிட்டுருக்கீங்க, இதுலேயே என்ன சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க என்ன. சரி நானும் வந்து என் பையனையும் கேட்பேன். என் பிரதரோட பையன் இருக்கான், எங்கள் கூட தான் இருக்கான். ஸோ அவனுக்கு கேட்பேன் வாடா அப்படின்னு. நோ பாப்பா யூ டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப்னு போயிடுவாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோட பூனைக்குட்டிகள் தான் இழுத்து வச்சுட்டு அதுவும் கூட பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் பையனும் வந்து வரமாட்டார்? பெருசாக வரமாட்டான். அவனையும் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துப்பான். இப்போ ஃபோட்டோ கூப்பிட்டாலே அடி பார்ப்பான், வாடா அப்படின்னு. நோ பாப்பா இட் இஸ் யுவர் ஒர்க் யூ டூ இட் அப்படின்னு போயிடுவாங்க. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்களா? இல்லை, இஸ் டூயிங் இஸ் காலேஜ். காலேஜ் சார் ஆக்சுவலி இதுவே வந்து பிடெக் ஐடி முடிச்சிட்டாரு. ஓகே. இஸ் அண்டர் ட்ரைனிங் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பைத்தான்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ இன்னொரு 6 மாதத்துல எப்படியும் அவருக்கு ஜாப் கிடச்சிருச்சுன்னா ஹீல் செட்டில், ஐம் செட்டில். சார் பட் இப்போ நீங்கள் சொல்லுவேன் சார், நீங்கள் நோ பாப்பா நீங்கள் பண்ணுங்க, அந்த ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்பேஸ் தெரியுது. நீங்கள் உங்களோட ஒர்க் யூ டூ, என்னோட ஒர்க் எனக்கு அப்படின்ற அந்த ஒரு ப்ரைவேட்டான அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸுமே தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா ஷாக்கிங் வந்து நீங்கள் அவ்வளோ ரிவீல் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன் பையனை பற்றி. கரெக்ட்? இல்லை, பையனை பற்றி நான் நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன், பிக்சர்ஸ் போட்டிருக்கேன். ஓகே. இன்ஃபேக்ட் சின்ன வயசில் வந்து என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்குலாம் நிறைய இப்போட நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்கு வருவான். பட் ஹீ டசன்ட் டேக் பிக்ஸ் வித் மீ. பட் ஆக்சுவலி ஏன் நான் கேட்டேன்னா சார், இன்னைக்கு வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கா, குழந்தை இல்லை, இந்த மாதிரி ஒரு காமெண்ட்ஸோ இல்லை கண்டென்ட்டோ வந்து இல்லை, போயிட்டே இருக்கு. எனக்கு குழந்தைங்க கிடையாது. ஓகே. இது என்னோட பிரதரோட பையன். ஸோ சின்ன வயசுலேருந்து எப்படின்னா அவன் என்ன தான் பப்பா பப்பான்னு கூப்பிடுவான். ஸோ என் கூட என்னால் எவ்ரிபடி திங்ஸ் லைக் என்னோட பசங்க, எனக்கு வந்து பசங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ காலனியில் இருக்க பசங்க எல்லாரும் கூட நான் ஃபோட்டோ எடுத்துப்பேன். ஸோ எல்லோரும் பார்த்தோன்னா இவனுக்கு நிறைய பசங்க இருக்காங்க, ஸோ இஸ் அ டேட் அப்படின்னு. நிறைய பேர் வந்து எனக்கு ப்ராப்ளம்ஸாக வரும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே பையன் இருந்திருக்கான், பொண்ணு இருந்திருக்கு அப்படின்னு பேசுவாங்க. ஸோ உண்மை வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. ஸோ நான் அதை பற்றி நான் பெருசாக பேசவும் கிடையாது. கேட்டால் ஓகே அது நீ பேசணும், நீ பேசிட்டு போய்டு, எனக்கு என்னை பற்றி தெரியும், நான் போயிட்டே இருப்பேன். எதுவும் பெருசாக நான் கண்டுக்கிறது கிடையாது. பேசுறது தான் அவங்களுக்கு காசு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் காலனியில் இருக்க எந்த குழந்தைங்களா இருக்கட்டும், நீங்கள் எங்கே போனாலுமே என் ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இருப்பாங்க. இப்போ ஒரு டைமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லாம் அங்கேயும் இங்கே தொங்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பீரியட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ஐ எம் டோட்டலி அவுட் ஃப்ரம் மை ஃபேமிலி. நான் என் குடும்பம் இது மட்டும் தான் இருக்குது தவிர மற்றபடி என்னோட அதர் ஃபேமிலியில் நான் இன்க்ளூட் ஆகிறதே கிடையாது. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது கிடையாது, எங்கேயுமே போகிறது கிடையாது. ஷூட் வந்தால் ஷூட்டுக்கு போவேன், இல்லாட்டி நான் வீட்டில் இருக்கேன், அவ்வளோதான். என்னோட பொண்ணை விட்டிங்களோட உட்காந்துருக்கேன். மற்றபடி ஐ டோன்ட் கெட் இன் டு சோஷியல் கேதரிங்ஸ் நவ் டேஸ். தட்ஸ் பிகாஸ் லைக் எங்கள் அப்பா இறக்கும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் இட் இஸ் அவாய்டட் மை ஃபேமிலி. சரி வேண்டாம், இனிமேல் இவ்வளோ எங்கள் அப்பா பண்ணார் எல்லாம் இருக்காங்க, எங்கள் அப்பாக்காகன்னு ஒன்றும் யாருமே வரல, வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணேன். அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது. பட் உங்களோட பிரதரோட பையன் வந்து இட்ஸ் லைக் உங்களோட பையன் மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்ட் வந்து எப்படி இருக்கும்? செம்ம பாண்டிங் எங்கள் 2 பேருக்குள்ள. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் புரிஞ்சுப்பான், பப்பா தான் சொல்ல வராருன்னு. சில நேரங்களில் வந்து நடிகன்னு எல்லாரும் நினச்சிப்பாங்கன்னா நிறைய காசு வந்துட்டு அப்படின்லாம் வச்சுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு பீரியட் வரும், காசு இல்லாத பீரியட் வரும். ஸோ சம்டைம்ஸ் அவன் வந்து என்கிட்ட கேட்பான், பப்பா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இது வேணும் பப்பா அப்படின்வான். நான் அவனை அப்படியே பார்ப்பேன். ஸோ என் பார்வையிலே புரிஞ்சுப்பான், இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அர்ஜென்ட்டில் பப்பா ஒரு 2 மாதம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்வான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ. சரி இவர்கிட்ட காசு இல்லை, இப்போ வேண்டாம், கேட்க வேண்டாம், காசு வந்து அவரே வாங்கி கொடுப்பார். ஸோ காசு வந்து நானே வாங்கி கொடுத்துருவோம். முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவனுக்கு எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அடுத்தது என்னோட நீடை நான் பார்த்தேன். உங்களோட ஒய்ஃப்க்கு ஒரு தாட் இருக்கும்ல, இப்போ நீங்கள் வந்து அண்ணனோட பையன், உங்களோட அண்ணன் பையனா? சின்ன தம்பியோட பையன். ஓ, சின்ன தம்பியோட பையன். சரி, இப்போ உங்கள் சின்ன தம்பியோட பையனுக்கு நீங்கள் பண்ணும்போது ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க? அவங்களும் ஃபுல் ஃப்ளெஜ்டா ஹாப்பியா எல்லாமே ரொம்ப பண்ணுவாங்க? ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே. ஏன்னா மோஸ்ட்லி இந்த எல்லார் வீட்லையுமே இருக்கும்ல அதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஏன்னா பசங்க இல்லாத போது என்னென்னா நம்மளுக்கு ஒரு அவுட்லெட் ஒன்று வேணும்னு யோசிப்போம் இல்லைங்களா. அந்த அவுட்லெட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பையன் யஷ் தான். ஸோ உங்கள் ஒய்ஃபுக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும், உங்கள் 3 என்னை விட ஜாஸ்தி அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க திட்டலாம் செய்வாங்க, நான் திட்ட கூட மாட்டேன். நான் அவ்வளோ செல்லம் சொல்ல மாட்டேன், நான் திட்ட மாட்டேன். அதான் தப்பு பண்ணால் கார்னரில் நிற்க வச்சுருக்கேன், காதை பிடிச்சி நிற்க வச்சுருக்கேன். ஸோ 3 hours 4 hours 5 hours சில நேரம்லாம் 7 hours நின்று இருக்கான். அப்படியே நின்றுருப்பான். என்னடா அப்படின்னா, பாப்பா நான் எந்த தப்பும் பண்ணல பாப்பா, நான் எதுக்கு சாரி கேட்கணும். சரி போடா அப்படின்னு. கொஞ்சம் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டோ? அவங்க அப்பா அம்மா ஸ்ட்ரிக்ட்டு.
அவங்க அப்பா அம்மா ஸ்ட்ரிக்ட்டு. ஓகே. நாங்கள் லீனியன்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது. வி ஆர் லைக் சரி பசங்களை எப்படி வளர்க்கணுன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில் நான் வளர்த்துட்ருக்கேன். அவனுக்கு தெரிஞ்ச இதில் அவங்க வளர்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி சார் ரொம்ப ஒரு அழகான ஃபேமிலியாக இருக்குது. டச் வுட் இதே மாதிரி வந்து இன்னும் வந்து சந்தோஷம் இருக்கணும். ஆனால் இப்போ இவ்வளோ ஒரு அழகான ஃபேமிலி வெளியில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. நீங்கள் இப்போ ஒய்ஃபை பற்றி கூட அவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு டைவர்ஸ் ஆச்சுன்னா டைவர்ஸ் ஆச்சுங்கிற ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலாகவும் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் வரும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அதுதாங்க நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கு வந்து பேசுறதுக்காகவே காசு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரூம் போட்டு யோசிச்சு பேசுகிறாங்களோ அப்படின்னு. இவங்க என்னன்னா தன்னோட தான் வெளில பிரபலம் ஆகணும்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்கன்னா, இப்போ என்னை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைக்ஸ் அதிகமாக வரும். ஸோ என்ன அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி தேவை பற்றி பேசினா லைக்ஸ் நிறைய வரும், தேவை பற்றி பேசினா நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பெருசாக வரும். ஸோ அப்படி நினச்சி பேசுதான். ஒருத்தருக்கு வந்து இப்போ எனக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இது நம்ம 2 பேரை தாண்டி வேறு யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. இந்த பிரச்சனை நம்ம 2 பேர் வெளில போய் சொன்னால் தான் உண்டு தவிர நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஸோ இது சொல்லாமல் வெளியே இருக்க ஆள் பேசுகிறாங்கன்னா இது வந்து அவங்களோட பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டிக்காக தான் அவங்க பண்ணிக்கிறாங்க. ஸோ இது சரி நீ அதை பண்ணிக்கோ, எனக்கு அதில் எந்த ஆச்சரியம் கிடையாது, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன், நீ என்ன வேணா பேசிக்கிட்டா. நான் இன்ஃபேக்ட் வந்து இதுவரையும் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 28K ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. நான் ஐ டோன்ட் பிலீவ் இன் மேக்கிங் மை ஃபாலோவர்ஸ் டு ஃபாலோ மீ அப்படிலாம் கிடையாது. நான் என்னோடய போஸ்ட் எழுச்சி போடுவேன், அவ்வளோதான். நீ லைக் பண்ணாமல் இப்போ தான் பண்ணிட்டு போவேன். நான் அதை பற்றிலாம் கேட்கவே மாட்டேன். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் ஃபோட்டோ எடுப்பேன், அதை நான் போடுவேன். நான் யாரையும் வந்து டேக்கும் பண்ண மாட்டேன் ஜாஸ்தி. யாராவது கேட்டாங்கன்னா தான் அவங்கள டேக் பண்ணுவேன், நான் இல்லை டேக் கூட பண்ண மாட்டேன். ஸோ நான் அப்படி வாழ்கிற ஒரு கேரக்டர். ஸோ என்னை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்கன்னா ஓகே நீ அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கா தான் அவனை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் போயிட்டே இருக்கேன். அது உங்களுடைய ஒரு செமையான ஃபார்வர்டை நோக்கி போகக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. ஆனால் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா ஒய்ஃப் கூட இந்த மாதிரிலாம் நியூஸ் வருது, இல்லை அவங்க பார்த்துட்டு கேட்பாங்களா? எதுவுமே அதாவது என் ஒய்ஃப் எப்படின்னா வந்துட்டு ஏதாவது நடந்துச்சா தவறு நடந்துச்சா நடந்துச்சு விடுங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இனிமேல் நடக்குது முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றி எதுக்கு பேசணும், இனிமேல் என்ன நடக்க போது அதை பற்றி பேசுவாங்க. அப்படி தான் அவங்களும் பாசிட்டிவாக பேசுவாங்க தவிர அவங்க வந்து இது ஏன் பண்ணுது, இது ஏன் நடந்தது, இது ஏன் பண்ண, அது ஏன் பண்ண, இது ஏன் பண்ண அப்படி இதுவரையும் என்கிட்ட கேள்வி கேட்டதும் கிடையாது. நானும் அவங்கள கேள்வி கேட்டது கிடையாது. மாதிரி கோர்ஸ் லைக் இட்ஸ் வெரி குட். என்ன வெளியில் நடந்தாலும் அது வெளியிலே இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே நாங்கள் அது டிஸ்கஷனுக்கு கூட கொண்டுட்டு வர மாட்டோன்ற போது இன்ஃபேக்ட் வந்து என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து என்னை வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய ஆர்டிஸ்ட்டு அவங்களாம் வந்து என்னை திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்கன்னா, நீ வந்து காலையில் சீக்கிரம் வந்துடுற, நீ வரதுனால எல்லாருமே வந்து நீ வர டைம் நாங்கள் வரோன்னு எதிர்பார்க்குறாங்க, நாங்களாம் அந்த டைமுக்கு வர முடியாது, நிறைய பேர் என்னை திட்டிருக்காங்க. அப்போ எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஒரே விஷயம்னா, ஒரு வேலைக்கு போகிறோன்னா அந்த வேலைக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய்டும். என்னென்னா வீட்டிலேருந்து கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்குள்ள வீட்டு பிரச்சனைலாம் முடிச்சிரு, அங்கேயே முடிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு போய்ட்டு அங்கே போய்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன வேலை பண்ணணுமோ அதுக்கு நீ வந்து யூ ஷுட் கெட் டியூன் டு தட். ஸோ ஐ டேக் தட் 1.5 hour ஐ கெட் டியூன் டு தட். டியூன் ஆனப்போ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த வேலை முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த திரும்ப ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும் இல்லையா, அந்த 1 hourல அதை மறந்துட்டு இது வீட்டுக்குள்ள வந்து வீட்டு பிரச்சனை ஆரம்பிச்சோம். ஸோ இப்படி எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததுனால இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலி. இன்னொன்று வந்து ஏர்லி மார்னிங் எழுச்சிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நாங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நான் எந்த விஷயமும் பண்ணுறது கிடையாது ஆக்சுவலி. நான் வந்து பிராமணனாக பிறந்தேன், ஆனால் வந்து நான் சந்தியா வந்தேன், இந்த இதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. இன்ஃபேக்ட் நான் பூணுலேயே போட்டுருக்க மாட்டேன். எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. எனக்கு நம்பிக்கை என்னென்னா கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவ்வளோதான். அதை தாண்டி இரு சம் சுப்ரீம் பவர் இஸ் தேட், அவ்வளோதான். நான் இங்கே கும்பிட்டா தான் இங்கே கும்பிட்டால எனக்கு இஷ்டப்பட்டு நான் திடீர்னு நான் தர்காவில் போய் உட்காருவேன், இஷ்டப்பட்டு நான் திடீர்னு போய்ட்டு நான் சர்ச்சில் உட்காருவேன், இப்படி நான் கோயிலுக்கு கூட போவேன், திருப்பதிக்கு போவேன், திருவண்ணாமலைக்கு போவேன், இப்படி நிறைய கோயிலுக்கு போவேன். அது என் மனசுக்கு தோணுனா தான் நான் அதை பண்ணணும் தவிர அதை தாண்டி நான் இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த ஸ்டேட்டை சார்ந்தவன், இதுதான் நான் பண்ணோம் அதான் பண்ணோம் அப்படிலாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. அது வெரி நியூட்ரல் கை. அவ்வளோதான். ஆக்சுவலி பேசும்போது ரைடப்பவும் சரி இப்பவும் சரி அப்பா அப்பான்னு நிறைய வார்த்தைக்கு அப்பா தான் சொல்லிட்டீங்க. ஐ திங்க் ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம் அப்பா மாதிரியா ரொம்ப வந்து அப்பா வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்து சொல்லி கொடுத்து கொஞ்சம் கைட் பண்ணுவார். இன்ஃபேக்ட் வந்து நான் 24 வயசு வரையும் வந்து வீட்டு விட்டு தனியாக வெளில போனதே கிடையாது. 25வது வயசில் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அந்த 25வது வயசில் கல்யாணம் நடந்ததுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வெளில போக ஆரம்பித்தேன் நான். அதுக்கு முன்னாடி யாராவது கூட வந்தாங்கன்னா யாராவது கூட வருவாங்க, என் கூட வெளில போனால் யாராவது ஒருத்தர், ஏதோ மதர் ஃபாதர் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கூட வருவாங்க, இல்லை என்னோட கசின்ஸ் யாராவது கூட வராங்க. அப்படி தான் என்னை வெளில அனுப்பிச்சாங்க. ஆனால் நான் இதுவரையும் தனியாக வெளில போனதே கிடையாது. ஸோ மைட் பி பிகாஸ் ஆஃப் தட்ன்றது கூட சொல்ல முடியாது. ஏன் சார் வெளில போனதே இல்லைன்னா தெரியல. அவங்க சொல்லுவாங்க, நீ போனால் அவனை ஏமாற்றிடுவாங்க, நீ வெகுலியாக இருக்க, நீ வேண்டாம் தனியாக போகாத, நான் அவங்க வரக்கூட. காலேஜ் ஸ்கூல் எல்லாத்துக்குமே கூட தான் வருவாங்க. இல்லை காலேஜ் தனியாக போகணும். ஏன்னா இன்ஃபேக்ட் வந்து இந்த காலேஜ் டேஸ் வந்து அதுவும் ரொம்ப கஷ்டப்படும். என்னென்னா எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ணிட்டு போவார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னால், நான் வந்து காலேஜில் பைக்கில் ட்ராப் பண்ணுவேன். ஆனாப்பா காலேஜ் வந்துட்டேன், தயவுசெய்து போனேன், சரி நான் ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ணுறேன். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ணிட்டு போவார். ஸோ அங்கேருந்து நான் காலேஜ் போயிட்டு திருப்பி வரும்போது பிக்கப் பண்ண வரேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் வந்துடுறேன் அப்படின்னு வரும். ஸோ அப்படி தான் என்னை வளர்த்தாங்க. ஸோ மைட் பி பிகாஸ் ஆஃப் தட்னு கூட சொல்லலாம். இன்னொன்று வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தாலே பேரண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ பேரண்ட்ஸை தாண்டி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது.
ஸோ அவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சாலே உங்களுக்கு நல்லதாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதை தாண்டி கர்மான்னு ஒன்று இருக்குது. ஸோ கர்மா ஆல்வேஸ் இட்ஸ் பூமராங் மாதிரி ரிப்பீட் அடிச்சுட்டே இருக்கும் உங்களை. ஸோ ஏதோ ஜென்மத்தில் பண்ண கர்மானால இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கும். பட் அப்பா 24 வயசு வரைக்குமே உங்களை ஃபுல்லாகவே அவர் தான் வழி நடத்திருக்காரு. மேரேஜ்க்கு முன்னாடி அப்போ ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்களே வந்து ஃபுல்லாக உங்களோட ஓன் ட்ராவல் எல்லாமே தொடங்கியிருக்கு. பட் சார் இப்போ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் லைஃப்பை நீங்கள் தனியாக ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்குமே. ஏன்னா ஃபுல்லாகவே அப்பா அம்மாவோட சப்போர்ட்லேயே இருந்துட்டு. என்னோட பிக்கஸ்ட் லாஸே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வந்து 2003 இறந்துட்டார். இறக்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் டூயிங் ஃபிலிம்ஸ் அண்ட் சீரியல்ஸ் ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தேன். அவர் 2003 இறந்தோன்னே இட் வாஸ் லைக் என்ன பண்ணுறது புரியாமல் இருந்தேன். படங்கள் போனோன்னா ஹேவ் டு வெயிட் அ லாட். ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணால் குடும்பத்தை நடத்த முடியாது. ஸோ ஐ வாஸ் எல்டர் சன்ன்றதுனால ஹேட் டு டேக் கேர் ஆஃப் இட். ஸோ அப்போ என் தம்பிகிட்ட வந்து அப்பாவோட பிஸ்னஸ் நீ பார்த்துக்கோ, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போது வந்து நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ளே ஆக்சுவலி நான் வெரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எங்கள் அம்மா சொன்னாங்க தான் கேள்விப்பட்டேன். பட் எங்கள் அம்மாவோட சொல்லிக்க மாட்டாங்க. இல்லை 2 பேரும் தனித்தனியாக இருந்துக்கிட்டோம், அப்போ தான் ஹீல் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தனியாக பிரித்தாங்க. ஸோ வெறும் ஒரு 3000 ரூபா வாடகை ஒரு வீடு, ஒர்க்கு கிடையாது, ஒரே சவுண்ட். ஒரு வருஷம் வந்துட்டு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்னாலும் என் ஒய்ஃப் காலத்தை தள்ளியிருக்கோம். சரி என்ன பண்ணலாம். அதுக்கப்புறம் அகைன் ஐ ஸ்டார்ட் கெட்டிங் ஒர்க். ஸோ ஒர்க் கிடைக்க அகைன் ஐ எஸ்டாப்ளிஷ்ட் மை செல்ஃப். ஸோ 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஐ கால் மை பிரதர், 2 பேர் சேர்ந்து வாழலாமா அப்படின்ட்டு அவரையும் தம்பி பையன்லாம் கூப்பிட்டு இப்போ சேர்ந்து. அதுக்கு முன்னாடி அப்பாவோட சொந்த வீட்டில் இருந்தீங்க. ஆமாம், தனி வீட்டில். அதுக்கப்புறம் ஒரு 3000 வாடகை வீட்டுக்கு நீங்களும் மனைவியும் போனீங்களா? ஓகே, அது காரணம் அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னதாக எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் சொல்கிறாங்க எங்கள் அம்மா அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லியிருந்தா கூட சரி இவனுக்கு வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் தனியாக இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கணும் எனக்கு தெரியட்டும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி வேறு எதுவும் போகுது. அம்மா இருக்காங்களா இப்போ? இல்லை, அம்மாவும் இல்லை. பட் ஐ திங்க் தே ஹவ் given you a lot of learnings and blessings. ரொம்ப அதிகமாகவே அது இன்னும் தொடரணும் கண்டிப்பாக. கண்டிப்பாக. அண்ட் வைஃப் எப்படி சார் அந்த சுச்சுவேஷன்லாம் அவங்க கூட ஸ்ட்ராங்காக இருந்தாங்க? ஏன்னா ஷீ இஸ் ஆக்சுவலி வெரி ஸ்ட்ராங் லேடி. நான் சோர்ந்து போயிட்ட கூட இதெல்லாம் என்ன இருக்குது, ஒர்க் இல்லையா, சரி நான் ஒன்று பண்ணுறேன், ஐ டூ சப்பாத்திஸ், நம்ம யாராவது ஆள் வச்சு வீட்டுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. ஸோ இட்ஸ் நைஸ் ஐடியா, பண்ணலாமே அப்படின்னு. நார்த் இந்தியனா? ஆமாம், நார்த் இந்தியன். ஈவன் ஐமே நார்த் இந்தியன். ஓகே, அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். ஸோ வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா வந்து அப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ நாங்கள் வந்து கஸ்டமைஸ்டு ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்தோம். சில பேர் வந்து கிட்னி பேஷண்ட்டாக இருப்பாங்க, சில பேர் லிவர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, சில பேர் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கம்மியாக, உப்பு ஜாஸ்தியாக, இல்லை வந்து காரம் கம்மியாக, காரம் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணும்போது அவங்ககிட்ட கேட்டோம் என்ன மாதிரி ஃபுட்டு வேணும்னு. கஸ்டமைஸ் பண்ணால் அந்த கஸ்டமைஸ் ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு ஒரு நாள் ஆளை வச்சேன் கொடுக்குறதுக்கு. ஸோ அவன் டிலே பண்ணி ஃபுட்டை கொட்டிக்கிட்டு எடுத்துன்னு வந்தான். அப்புறம் அவன் சமாளம் பண்ணி விடு அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் கிவிங் ஃபுட். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் நீங்கள் ஒரு செலிபிரிட்டிங்க. நான் சொன்னேன் நான் கொள்ள அடிக்கலை, கொலை பண்ணி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி எதுவுமே கொடுக்க போகிறேன். என்னை கண்டுபிடிச்சி என்னங்க எதுவும் கேட்டால் எங்க நான் இதானங்க பண்ணுறேன், உங்களுக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டு கொடுத்துட்டு வரல, என்ன தப்பு இருக்குது. அப்போ சீரியலும் பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ சீரியலும் பண்ணிட்டு. என்ன சீரியல் அப்போ? ஐ திங்க் வள்ளி பண்ணிட்டு இருந்தேன். வள்ளி பண்ணிட்டு இருந்த சமயத்தில் நீங்கள் எப்படி பிஸ்னஸும் பண்ணுறீங்க? வள்ளி பண்ணும்போது நான் டூயிங் திஸ் கேட்டரிங் பிஸ்னஸ். ஸோ ஈவினிங்ஸ் ஆச்சுன்னா ஒரு 4லேருந்து ஒரு 10க்குள்ளே வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். போய் கண்டுபிடிப்பாங்களா சப்பாத்தியில்? நல்லா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. சார் நீங்களா அப்படின்னு, வாங்கிக்கோங்க பரவாயில்ல, காசு கொடுங்க அப்படின்னு. காசு வாங்கிட்டு சார் என்ன சார் ஒய்ஃப் பண்ணலான்னாங்க. நானும் ஓகேன்ட்டேன். அதான் என்ன பண்ணுறேன், எதுவும் வருத்தமில்லை, இல்லை பண்ணுங்க சார், சூப்பர் சார். ஸோ நெக்ஸ்ட் டே யூஸ் டு கால் மீ அண்ட் சே ஃபுட் வாஸ் குட், நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, இந்த மாதிரி நிறைய நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். ஸ்டில் நான் இப்போது வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு கஸ்டமர்ஸ். ஏன்னா ஐ எம் நாட் ஏபிள் டு கோ அண்ட் ப்ரொவைட் தம் ஃபுட். ஸோ வந்து எடுத்துக்கின்னு ஆர்டர் பண்ணுங்க. சில பேர் இன்னும் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. திஸ் பிஸ்னஸ் இன்னும் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க? ஓரளவுக்கு. ஸோ பட் ஒரு பிஸி ஆர்டிஸ்டாக லைஃப் வந்து சீரியல் அப்படின்னு அழகாக போயிட்டே இருக்கு. எப்பயாவது வந்து யோசிச்சிருக்கீங்களா, போதும்பா, ஐம் டன் வித் ஆல் திஸ், இதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ப்ரைவேட் லைஃப் நிம்மதியாக அப்படின்னு, அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆஃப் சீரியலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ்? செத்துருவாங்க, இண்டஸ்ட்ரி விட்டால் செத்துருவேன் நான். ஏன்னா வேலை செய்யாமல் நல்லா இருக்க முடியாது. ஓகே, நான் வந்து இந்த லாஸ்ட் ரோல்ஸ் என்ன உயிர் போகும்போது ரோலில் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் வந்து இந்த விஷயத்த ஒரே ஒருத்தர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அவர் சாகும்போது பேக்கப்னு சொல்லி சேர்த்தார். கிரேட் சூப்பர் ஸ்டார் ராஜேஷ் கண்ணா. அவர் இறக்கும்போது யோஸ் ஆன் டெட் பெட், பேக்கப், கடைசி வார்த்தை பேக்கப் அப்படின்னு சொல்லி இறந்துட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு வந்து சாகும்போது நான் நடிச்சிட்ருக்கணும், என்னோடய கடைசி சீன் வரணும் அப்படி எதிர்பார்க்குற ஒரு கேரக்டர். ஏன்னா செய்கிற தொழிலை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஐ லவ் மை ஜாப் ஸோ மச். இதை தாண்டி வேறு எதுவும் யோசிக்க தெரியாது, எனக்கு பண்ணவும் தெரியாது. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile. Satyabama Institute of Science and Technology. Admissions open.